நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதிச்சாரல் அத்தியாயம் 43. பகுதி 7. அலைகளில் திரள்வது. 1. தன் அணியறைக்குள் பானுமதி பீதர் நாட்டு மூங்கில் பீடத்தில் கைகளை தளர அமைத்து கால் நீட்டி தலையை பின்னால் சாய்த்து விழி மூடி தளர்ந்து அமர்ந்திருக்க சேடியர் அவள் உடலில் இருந்து அணிகளை ஒவ்வொன்றாக அகற்றிக் கொண்டிருந்தனர். அவர்களின் கைகள் அவள் உடல் மேல் சிறு குருவிகள் என பறந்தெழுந்து அமைந்தன. சேடியர் கைகளில் தறிவலைகளின் குலுங்கலோசை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆடியில் அணுக்கச் செடி லதை தோன்றிய போது அணிச்செடி பானுமதியிடம் குனிந்து, அரசி, தங்கள் அணுக்கச் செடி லதை என்றாள். பானுமதி சில கணங்களுக்கு பின் களைத்த இமைகளை மெல்ல தூக்கி சிவந்த விழிகளால் லதையை நோக்கி மெல்ல தலையசைத்தாள். லதை அருகே வந்து தலை வணங்கி, அரசரின் முதன்மை செடி வல்லபை தங்களுக்கான செய்தியுடன் வந்திருக்கிறார் அரசி. முதன்மை செய்தி என்று அறிவிக்கும்படி என்னிடம் சொன்னார் என்றாள். பானுமதியின் புருவங்கள் சுழித்தன. உதடுகள் ஏதோ சொல்ல என அசைந்து பின் நிற்க, வர சொல்க என்றாள். லதை, இங்கேயே வா என்றாள். பானுமதி ஆம் என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டு அணிச்சேடியரை விலகிச் செல்லும்படி கை காட்டினாள். அவர்கள் அதுவரைக்கும் கழற்றிய பூண்களை அவற்றுக்குரிய சிறு பேழைகளில் இட்டு அணிமேடையில் வைத்த பின் விழிகளால் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு ஓசையின்றி பின்னால் சென்று சிறு கதவுகளினூடாக வெளியேறினர். அக்கதவுகள் மூடப்பட்டதும் பானுமதி தனிமையை உணர்ந்தாள். அது அவளுக்கு உள விடுதலையை அளித்தது. நிமிர்ந்தமர்ந்து இரு கைகளையும் மேலே தூக்கி சோம்பல் முறித்தாள். கலைந்து தோளில் கிடந்த குழலை அள்ளி முடித்து முதுகில் இட்ட பின் ஆடையை சீர்திருத்தி அமர்ந்தாள். லதை உள்ளே வந்து, வருகிறார் என்றாள். அவரைத்தான் அன்னையிடமும் தூது அனுப்பி இருக்கிறார் அரசர் என்று தாழ்ந்த குரலில் மேலும் சொன்னாள். பானுமதி கை காட்ட அவள் பணிந்து விலகி வெளியே சென்றாள். வல்லபை மெலிந்த கோன் கொண்ட முதுமகள்களுக்குரிய பறவை போன்ற சிற்றடி வைப்புடன் உள்ளே வந்து முறைப்படி வணங்கினாள். அஸ்தினபுரியின் முடிக்கொண்டு அமைந்த காசி நாட்டு அரசியை வணங்குகிறேன். இத்தருணம் எனது மூதன்னையர் பெருமை கொள்ளும்படி அமைவதாக என்றாள் வல்லபை. அவள் குரல் காளையின் கழுத்து தசை போல தொங்கி ஆடுவதாக ஓர் உள உருவகம் அவளுக்குள் எழ அவள் மெல்லிய புன்னகையை அடைந்தாள். அப்புன்னகை வல்லபையை குழப்பியது. ஆனால் முகத்திலும் பழுத்த விழிகளிலும் ஏதும் வெளிப்படாமல், அரசரிடமிருந்து அவை செய்தி ஒன்று கொண்டு வந்துள்ளேன் என்றாள். அவளிடம் அமரும்படி பானுமதி கை காட்டினாள். சிறு பீடத்தில் கால் மடித்து அமர்ந்த வல்லபை தன் வற்றிய கைகளை மடியில் சேர்த்து வைத்துக் கொண்டாள். அவற்றில் பற்றுக்கொடிகள் என பரவி சென்ற நரம்புகளை விழி தாழ்த்தி நோக்கியபடி பானுமதி அமர்ந்திருந்தாள். வல்லபை சொல் சுருக்கமும் கூர்மதியும் கொண்டவள் என்பதை பலரும் அவளுக்கு சொல்லி இருந்தாலும் மிக குறைவாகவே அவள் வல்லபையிடம் உரையாடி இருந்தாள். அவள் ஊடாக எச்செய்தியையும் துரியோதனன் அவளுக்கு அனுப்பியதில்லை. பிற அரசருக்கு அவர்களின் அகத்தளம் வரை சென்று சொல்லத்தக்க செய்திகளை கொண்டு செல்பவளாகவே வல்லபை அறியப்பட்டாள். அவளை விதுரர் வெறுத்தார். அரசவையில் வல்லபை எழுகிறாள் என்றால் விதுரர் பின்வாங்கிவிட்டார் என்பதே பொருள். அரசர்கள் நன்றுக்கும் தீதுக்கும் அன்புக்கும் வஞ்சத்திற்கும் வெவ்வேறு தூதர்களை கொண்டு இருக்க வேண்டும். ஒரு கையில் நெருப்பும் மறு கையில் நீரும் இருப்பவனே ஆட்சியாளன் என்ற வரியை அவள் நெஞ்சம் தொட்டு எடுத்தது. அரசர் தங்களுக்கு தன் வாழ்த்துக்களை தெரிவிக்கும்படி ஆணையிட்டிருக்கிறார் அரசி என்றாள் வல்லபை. அந்த வரி எந்த நூலில் உள்ளது? தேவசேனரின் ராஜநீதி சம்கிரகமா? சுபாஷிதரின் உக்ர பிரகாசிகையா? நாளை காலை உபப்ளாவியத்திலிருந்து இந்திரபிரஸ்தத்தின் முன்னாள் அரசர் யுதிஷ்டரின் செய்தியுடன் துவாரகையின் முன்னாள் அரசர் யாதவர் அஸ்தினபுரிக்குள் நுழைவதாக செய்தி வந்துள்ளது. அவரை தாங்களே சென்று கோட்டை முகப்பில் அரச முறைப்படி வரவேற்று அரண்மனையில் கொண்டு சென்று அமர்த்த வேண்டும் என்றும், அரசனி கோலத்தில் முறைப்படி தங்கள் செலவு அமைய வேண்டும் என்றும் அரசர் விழைகிறார் என்றாள் வல்லபை. பானுமதி எழுந்து அமர்ந்த போது அணிகள் ஓசையிட்டன. அவ்வாறு அரசியர் செல்லும் வழக்கம் இல்லை அல்லவா? அதிலும் அவர் முடிகொண்டு அமர்ந்த அரசர் அல்ல எனும்போது, ஆம், அவ்வாறு முன்முறைமை இல்லை.
ஆனால் அவ்வாறு செய்வதற்கு தடையும் இல்லை. வருபவர் நம் அரசரால் அரச குடியினர் என்றும் மதிக்கத்தக்கவர் என்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் எனில் அது அவையாலும் ஆன்றோராலும் ஒப்பப்படுவதே ஆகும் என்றாள் வல்லபை. அவ்வரி கிருபாகரரின் மௌலி விலாசம் என்னும் குறுங்காவியத்தில் வருவது. பானுமதி பெருமூச்சு விட்டாள். அவர் வருவது நாளை மறுநாள் அஸ்தினபுரியில் கூடவிருக்கும் சத்திரிய பேரவையில் பங்கு கொள்வதற்காக. அவர் அரசர் அல்ல எனில் அங்கே அவர் அவை அமரவியலாது. அதன் பொருட்டே இந்த முடிவை அரசர் எடுத்திருக்க கூடும் என்றாள் வல்லபை. பானுமதி தன் உள்ளத்துள் உழன்றபடி தலையை மெல்ல அசைத்தாள். இப்போது ஏன் என் உள்ளம் இரண்டாக பிரிகிறது? இத்தருணத்தை கூர்கொண்டு எதிரேற்க வேண்டியவள் நான். ஆனால் எப்போதும் இப்படித்தான் இருந்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் உள்ளூர பிளந்து கொள்வதனூடாகவே நிகர் நிலையை அடைகிறேன். இங்கிருக்கையில் காசியிலும் இருக்கிறேன். அவை அமர்கையில் சிறுமியாகவும் ஆகிறேன். நடைமுறை சிக்கல்களின் போது நூலாகிறேன். அவள் விழி மயங்கி உணர்வில்லாதிருந்தமை வல்லபையை குழப்பியது. பற்றுக்கோடுக்காக அவள் உள்ளம் தவிப்பதை பானுமதியால் காண முடிந்தது. அதை உணர்ந்ததும் அவள் மீண்டும் புன்னகைத்தாள். வல்லபை சற்றே முகம் அண்ணாந்து அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தபடி, இது அரசாணை என்பதனால் இங்கு ஐயமோ மாற்று சொல்லோ எழாதென்பது அனைவரும் அறிந்ததே என்றாள். அவள் தன்னை முள் முனையால் குத்தி சீண்டுகிறாள் என பானுமதி உணர்ந்தாள். ஆனால் அவள் முகம் புன்னகையுடன் மாறாதிருந்தது. அதை கண்டு வல்லபையின் குரல் மீண்டும் இயல்பாக ஆகியது. இளைய யாதவர் இங்கு வரும் செய்தி நேற்று காலையே ஒற்றர்களினூடாக அவை அடைந்து விட்டது. அவருக்கு முறையான வரவேற்பு அளிக்கப்பட வேண்டும் என்பது அரசரின் எண்ணம் என்றாள். பானுமதி குழப்பம் விலகாமலேயே வெளி தூக்கி வல்லபையின் கண்களை பார்த்தாள். நரைத்த தலைமுடி, வெண்களிமண் தீற்றல்கள் என இரு பக்கங்களிலுமாக வழிந்து தலைக்கு பின் கொண்டையிடப்பட்டிருந்தது. வாடிய கமுகுப்பாளை போல நுண் சுருக்கங்கள் செறிந்த வெண்முகம், இருபுறமும் வற்றிய கண்ணத்தசைகளால் இழுக்கப்பட்டு அமுங்கியது போன்ற மூக்கு, உள்மடிந்து சிறிய கோடென்றான வாய், கழுத்துக்கு கீழே இரு திரை தொங்கல்கள் போல மென் தசை தொங்கி நின்றிருந்தது. வடித்த காது குழைகளுடன் தோள் மேல் அமர்ந்திருந்தது. இத்தனை உள்ளங்களை இவள் உள்ளம் தொட்டு சென்றிருக்கும் என்ற எண்ணம் பானுமதிக்கு ஏற்பட்டது. இத்தகைய 1000 உள்ளங்களுடன் விளையாடி ஒவ்வொரு பொழுதையும் கடந்து இரவு மஞ்சத்திற்கு மீள்கிறோம். நச்சு நாகங்கள் நடுவே நெளிந்தும் வளைந்தும் வரும் எலி என அரசே எனும் இந்த அடையாளமும் அதற்குரியவை என பயின்று சூடிக்கொண்ட பாவனைகளும் இன்றேல் இதை ஏற்ற முடியுமா என்ன? இந்த தோற்றமும் நிமிர்வும் என் கவசங்கள். உள்ளே அஞ்சையும் சலித்தும் விலகி திகைத்து அமர்ந்திருக்கும் சிறுமியை இவள் அறிந்தால் நச்சுப்பல் கூர்மின்னி எழுமா என்ன? பானுமதி. ஆனால் இங்கு இதுவரைக்கும் ஒரு முறைமையே கடைபிடிக்கப்பட்டது. பாரத வருஷத்தின் தொல்குடி சத்திரிய அரசர்கள் மட்டுமே அரசராலோ பட்டத்து அரசியாலோ கோட்டை முகப்பில் எதிர்கொள்ளப்பட்டார்கள். இன்று முடிசூடாத 2ஆம் குலத்தார் ஒருவரே அவ்வாறு கோட்டை முகப்பிற்கு சென்று வரவேற்பதை சத்திரிய அரசர்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்வார்கள் என்று எண்ண வேண்டியுள்ளது என்றாள். அவை அனைத்தும் முன்னரே அரசரின் அவையில் இளையவர்களால் கூறப்பட்டு அரசரின் ஆணைக்கு சொல்லடங்கி ஏற்கப்பட்டது என்றாள் வல்லபை. இளைய யாதவர் முடி துறந்தாலும் அத்துறப்பை அவர் மைந்தர் ஏற்கவில்லை என்று செய்தி உள்ளது. ஆகவே அவர் பேரரசர் என்றே கொள்ளப்படுவார். நன்று, அரசரின் ஆணை இது என்றால் தலை கொள்கிறேன் என்றாள் பானுமதி. வல்லபை எழுந்து தலை வணங்கி, நாளை மாலையில் சத்திரிய அரசர்களின் பேரவை நம் தெற்கு கோட்டை அருகே இந்திரமுற்றத்தில் அமைந்துள்ள புதிய அவை கூடத்தில் கூடுகிறது. அதில் எடுக்கப்பட்ட முடிவுகளை மறுநாள் காலை கூடும் அஸ்தினபுரியின் அரச பேரவையில் அறிவிக்கவிருக்கிறார்கள். அதன் பின்னர் நம் அரசர் பாரத வருஷத்தில் திரண்டவற்றிலேயே மிக பெரிய படையின் முதன்மை தலைவர் என அரியணை அமர்வார். இவ்விரி நிலத்தில் விரைவிலேயே சத்ராஜ்யத்தின முடிசூடி அவர் அமர்வார் என்பதற்கான தொடக்கம் அது. அவ்வரியணையின் அருகே மும்முடி சூடி அமரவிருப்பவர் தாங்கள். இந்த தருணம் அதை தங்களுக்கு நினைவூட்டும் தன்மை கொண்டதாக அமைக. ஆம், அவ்வாறே ஆகுக என்று பானுமதி தலை வணங்கினாள். அதன் பின்னரே வல்லபை சொன்னவற்றின் முழு பொருளும் அவளுக்கு புரிந்தது.
கைகூப்பி மும்முறை தாழ்ந்து வணங்கிய பின் வல்லபை, விடை கொள்கிறேன் அரசி என்று சொல்லி பின் காலடி எடுத்து வைத்து கதவை அடைந்து அதை மெல்ல தட்டினாள். வெளியிலிருந்து லதை கதவை திறக்க மீண்டும் ஒரு முறை தலை வணங்கி வெளியே சென்று மறைந்தாள். ஆணையை எதிர்பார்க்கும் விழிகளுடன் லதை நிற்க அவளை வெற்று விழிகளால் சற்று நேரம் நோக்கிய பின், அசலையை வரச் சொல் என்றாள் பானுமதி. லதை தலை வணங்கி வெளியே சென்றாள். பானுமதி திரும்பி அருகிருந்த வெண்கல மணியை மும்முறை அடிக்க பின்பக்க கதவுகள் திறந்து அணிச்சேடியர் உள்ளே வந்தனர். பானுமதி கை காட்டியதும் அவள் உடலில் இருந்து நகைகளை கழற்ற தொடங்கினர். கால் மெட்டிகளையும் தண்டைகளையும் முன்னரே கழற்றிவிட்டிருந்தனர். கைவிரலில் இருந்த ஆழிகளையும் மலர் பூட்டுக்களையும் திருகாணி இருக்கப்பட்ட கங்கணங்களையும் காது மடல்களில் பொருத்தப்பட்டிருந்த மணிமலர்களையும் அவர்கள் கழற்றினர். அவ்விரல்கள் ஈக்களின் முன் கால்கள் போல விரைவு கொண்டிருப்பதை அவள் கண்டாள். கூடு கட்டனார் கொண்டு செல்லும் சிறு செந்நிற குருவிகள் என அவர்களின் கைகள் பறந்து எழுந்து சிமிழ்களில் நகைகளை போட்டன. நகைகள் முழுமையாக அகற்றப்பட்டதும் அவள் எழுந்து நிற்க இருவர் ஆடைகளை கழற்ற தொடங்கினர். திறன் கொண்ட கைகளுடன் அவர்கள் முடிச்சுக்களையும் மடிப்புகளையும் செருகல்களையும் பின்னல்களையும் அகற்றி ஆடைகளை கழற்றி மடித்து அப்பாலிருந்து மூங்கில் பேழைகளில் இட்டனர். முற்றிலும் ஆடை விலகியதும் உடல் காற்றை உணர்ந்து மெல்லிய மெய்ப்பு கொண்டது. அவள் எழுந்து முதுகை நிமிர்த்த நின்றாள். இளமையில் கனியும் மலரும் உதிர்த்து விடுதலை கொண்டு மேலெழும் கிளை என ஒரு சேடி சொன்ன ஒப்புமை எப்போதும் அவள் உள்ளத்தில் எழுவதுண்டு. அருகே ஆடையில் பிரிதொரு இருப்பை உணர்ந்தாள். திரும்பிய போது நோக்கை சந்தித்தாள். ஒவ்வொரு முறையும் ஆடையின்றி நிற்கையில் ஆடை நோக்கி விழி எழுவதை அவளால் தவிர்க்க முடிந்ததில்லை. தெரியும், அவ்வுடல் எப்போதுமே பிரிதவருடையதோ என துணுக்குற செய்யும். அவள் உள்ளம் தயங்கி தயங்கி ஒவ்வொரு தருணத்திலும் மரக்கிளைகளை வேர்களை கற்களை பற்றி கொண்டு நின்று இழுபட்டு ஒழுகிச் செல்ல பெருகி விசை கொண்டு நெடுந்தொலைவில் முன்னால் சென்று கொண்டிருந்தது உடல். அதன் இலக்கும் விளைவும் முதுமையே என்பது போல உருக்கொண்டு எழுந்ததே சிதைவுற்று அழிவதற்காகத்தான் என. மடிந்தும் தளர்ந்தும் என் உடல் என்றான இந்த தசை திரள்கள், இத்தொய்வுகள், இந்நிற மாற்றங்கள் நானா? கண்ணங்கள் மேலும் மடிந்திருந்தன. கண் கீழ்த்தசை கருமை கொண்டு இழுப்பட்டு வளைந்திருந்தது. உதடுகள் தொங்கி இருக்கின்றனவா? முகவாயின் தொய்வும் கழுத்தின் மடிப்பும் மிகுந்துள்ளனவா? தோளிலும் மார்பிலும் அமைந்த தோல் வரிகள், தோள்களின் விழாக்களின் எலும்பு புடைப்புகள், கழுத்தில் இந்த நரம்பு வரி முன்பு இத்தனை மேல் எழுந்திருந்ததில்லை. முலைகளை அவள் ஒரு கணத்திற்கு மேல் நோக்குவதே இல்லை. அவை ஒவ்வொரு நாளும் என அவள் உடலில் இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டிருந்தன. காமம் முகிழ்ப்பதென முளைவிட்டவை, முழுத்து துடித்தவை, கனிந்து ஊறியவை, கனல் கொண்டவை, மறைக்கப்பட்ட கூர் நோக்கு கொண்டவை, மண் நோக்கி தழைந்தன அவற்றின் கருவிழிகள். இவ்வுடல் என்னுடையதல்ல என்றே அவளுக்குள் இருந்த சிறுமி திமிரி பின்னடி வைத்தாள். ஆடைக்குள்ளிருந்து திகைத்து தன்னை நோக்குபவள் பிரிதேதோ காலத்தில் வாழும் ஒரு மூதன்னை. அவள் தன் அத்தை சாமளையை போன்ற தோற்றம் கொண்டவள் என்பது இளமையிலேயே அனைவரும் சொல்லி நிறுவிவிட்ட ஒன்று. அனுப்ப நாட்டு அரசன் கர்மஜித்துக்கு அரசியாக சென்ற அத்தை சியாமளை அவள் அன்னைக்கு உகந்தவள் அல்ல. பருத்த வெண்ணிற உடலும் நுரை சுருள் குழலும் வட்ட முகத்தில் சிரிக்கும் சிறிய கண்களும் சிற்றிதழ் வாய்க்குள் அரிநிறை என சிறிய பற்களும் கொண்டிருந்த அத்தையை அவள் எப்போதும் விழி வாங்காமல் நோக்கி கொண்டிருப்பாள். அத்தையின் ஆடை முனையை பற்றி கொண்டு அருகிருப்பதையே அவள் விழைந்தாள். அத்தை நூலாய்கையில், இசை கேட்கையில், நாற்களம் ஆடுகையில் அவளை நோக்கியபடி அப்பால் அமர்ந்திருப்பாள். என் வெண்புறாவே என்று அத்தை அவளை அழைப்பாள். இடை பற்றி தூக்கி சுழற்றி இடுப்பில் வைத்துக் கொள்வாள். அத்தையின் வெண்ணிற முகத்தில் எழுந்த சிவந்த முகம் முத்துக்களை அவள் சுட்டு விரலால் தொட்டு விளையாடுவாள். அத்தை அவை அமர அணி கொள்கையில் அவள் உடலில் ஒவ்வொரு அணியும் அதற்கென்றான இடத்தில் என சென்றமரும் விந்தையை நோக்கி கொண்டிருப்பாள். கழுத்தில் அணியும் சரப்பொலி பளிங்கில் பொன் வழிவென பதிந்து அமைந்திருக்கும். கைமணிகள் வளையல்களைப் போலவே ஊருண்டவை. பருத்த தோள்களில் இருந்து பாலோடை என வழிந்தமைந்த கைகள் காந்தல் இதழ்கள் என சிவந்த சிறிய விரல் குவையில் வந்து முடியும். அத்தை மலர் தொடுக்கும் போது அவள் விரல்களும் மலர்களுடன் இணைந்து கொள்வன போல் இருக்கும்.
அவள் நோக்குவதைக் கண்டு அவள் மேல் ஒரு மலரை வீசி எறிந்து, என்னடி நோக்கு என்று அவள் சிரிப்பாள். நான் உங்களைப் போலவா அத்தை என்று அவள் கேட்பதுண்டு. ஆம், நீ நானேதான் என்பாள் அத்தை. நான் எப்போது நீங்களாக ஆவேன்? அத்தை சிரித்து அவளை கைப்பற்றி அருகணைத்து செவியில், நீ காதல் கொள்கையில். அவள் குழம்பி அத்தையின் உடலை உந்தி விலகி முகம் நோக்கி, காதல் என்றால் என்ன? அதை தெய்வங்கள் உனக்கு கற்பிக்கும் என்றாள் அத்தை. அவள், எந்த தெய்வம் என்றாள். மலர்களை விரிய வைக்கும் தெய்வங்கள் என்றாள் அத்தை. அதன் பின் அவள் மலர்களை கூர்ந்து நோக்காமல் கடந்து சென்றதில்லை. அவற்றில் அமர்ந்திருக்கின்றன தெய்வங்கள். வண்ண மாறுபாடுகளின், வடிவ முடிவின்மைகளின், நறுமணங்களின் தலைவர்கள். மலர்கள் கந்தர்வர்களின் பீடங்கள், கிண்ணறர்களின் இசைக்கலங்கள், கிம்புருடர்களின் மாளிகைகள், வித்யாதரர்களின் ஏடுகள். மலர்களை நோக்கி கனவில் ஆழ்ந்து உடல் மறந்து விழிமயங்கி அவள் அமர்ந்திருப்பதுண்டு. இப்போதே தொடங்கிவிட்டாள் கனவு காண என்று சேடியர் நகைப்பார்கள். ஆடி முன் நின்று அத்தை அணி செய்து கொள்கையில் அவள் ஆடைக்குள் உடல் மறைத்து நின்று நோக்குவது அவளுக்கு உகந்த விளையாட்டு. ஆடியில் தெரியும் அத்தையின் உருவம் தானே என எண்ணி உடல் விம்முவாள். தன்னுள் முட்டுக்களை மலர்கள் என்றாக்கும் ஒன்று எழுந்து வந்து நிறைந்து அதை போல உடல் பெருகி எழச் செய்யும் என்று எண்ணிக்கொள்வாள். காசி நாட்டு அரசர் விஜயரின் மகளாக, அரசமைந்தர் விஷதர்பரின் இளையவளாக சியாமளை பிறந்த போது அரண்மனையின் முகப்பில் இருந்த சுனாதம் என்னும் பெரிய மணி மும்முறை தானாகவே ஒலித்தது என்று சூதர் பாடல்கள் கூறின. தொல்குடி சத்திரிய மன்னர் ஒருவருக்கு அவை அமர்ந்து பெரும் புகழ் கொண்ட மைந்தர்களை அவள் பெற்றெடுப்பாள் என்று நிமித்திகர் கூற்று இருந்தது. பானுமதியின் அன்னை 3 கழஞ்சு பொண்ணுக்கு எந்த கதையையும் சொல்லும் சூதர்கள் இங்கிருக்கையில் அரண்மனை முகப்பு மணி என்ன இந்திரவில்லே வந்து வானில் வளைந்து நிற்காதா என்று உதட்டை சுழிப்பாள். ஆனால் அவள் அத்தை சிறு சொல் செவி கொள்ளா நிமிர்வு கொண்டிருந்தாள். ஆணையிடும் விழிகளும் எங்கும் வணங்காத தலையும் நேர் நடையும் கொண்டு அரண்மனையில் நிறைந்திருந்தாள். ஒவ்வொரு செயலாலும் சொல்லாலும் எண்ணத்தாலும் அவள் அத்தையாகவே தன்னை ஆக்கி கொண்டாள். அவள் உடலில் அத்தை எழுந்தோறும் அன்னை விளக்கம் கொண்டாள். நீ அந்த ஆணவக்காரியை நடிக்கிறாய். ஆணவம் கொண்ட அனைவரையும் தெய்வங்கள் இறுதியாக ஒடித்து வீசும் என்று உணர்க. ஒரு நாள் நீ சூடிக்கொண்ட இந்த நிமிர்வுக்காக துயர்படுவாய். நான் நான் என தருக்கிய உனது உள்ளம் ஏன் ஏன் என விம்மி அழும் என்று வெறுப்பில் சுளித்த முகத்துடன் அவளை நோக்கி அன்னை சொன்னாள். சீற்றத்துடன் அவளை நோக்கி நின்ற பானுமதி பின்னர் இதழ் வளைய சிரித்து, நான் அவ்வாறுதான் இருப்பேன். அதை விரும்பவும் சில தெய்வங்கள் இருக்கக்கூடும் என்ற பின் திரும்பி நடந்தாள். ஒருபோதும் அன்னைக்கும் அவளுக்கும் நல்லுறவு அமைந்ததில்லை. காசி ஒன்றும் பெருநகர் அல்ல, உணர்ந்து கொள். இது கையளவே ஆன சிறு நாடு. இங்கு உலகாள்வோன் விரிவிழி அன்னையுடன் அமர்ந்திருப்பதனால் மட்டுமே இதை பிற சத்திரியர் வெல்லாமல் இருக்கிறார்கள். சத்திரியர்களுக்கு பெண் பெற்று கொடுக்கும் சிறு ஈற்றறை இது என்று சூதர்கள் இளிவரல் உரைத்ததுண்டு. உன்னை கொள்ள வருபவன் தன் வாளால் வென்று அடைந்த பெருமை மட்டுமே உனக்குரியது. இங்கிருந்து கொண்டு சென்று நீ அங்கு நிறுத்தும் பெருமை என ஏதும் இல்லை என்று அன்னை அவளிடம் சொன்னாள். அப்போது அவள் கண்ணி என்றாகி மனவிழைவு ஓலைகள் வரத் தொடங்கி இருந்தன. வந்து கொண்டிருப்பவை அனைத்தும் வெவ்வேறு சத்திரிய அரசர்களுக்குரியவை. ஒருவருக்கு பெண் கொடுத்தால் பிறரை எதிரிகளாக்குவோம். எவரேனும் தன் தோள் வலியால் உன்னை கவர்ந்து சென்றால் அதுவே எனக்கு விடுதலை என்று தந்தை கசப்பும் சினமும் தெரிந்த முகத்துடன் அவளை நோக்காமல் அருகிருந்த தூண்மேல் விழியூன்றி சொன்னார். அவ்வாறெனில் அதுவே ஆகுக, அதற்கும் முன் மரபுகள் உண்டு என்று அவள் சொன்னாள். இளையவள்களாகிய அசலையும் பலந்தரையும் தங்கள் தனி உலகில் வாழ்ந்தனர். அசலை காவியம் நவிலும் சுவை கொண்டிருந்தமையால் அவளை சம்பவரின் குறுநிலைக்கு அனுப்பினார்கள். பலந்தரையே அன்னைக்கு அணுக்கமானவள். அன்னையின் மாற்றொருவாக அவள் தன்னை வடித்து கொண்டாள். அரசவைகளில் அன்னையுடன் சென்று அமர்ந்து முறைமையும் நெறியும் பயின்றாள். தேர்ந்து சொல்லெடுக்கவும் பிறர் விழிகளுக்குள் சென்று உளம் நோக்கவும் தேர்ந்தாள். ஒவ்வொரு நிலையிலும் அவள் தன்னை வெல்ல முயன்று கொண்டிருப்பதை பானுமதி உணர்ந்திருந்தாள். இயல்பாக பேச்சின் ஊடாக அரசியல் சிக்கல் ஒன்றை சொல்லி
அவள் அதை எப்படி புரிந்து கொள்கிறாள் என்று நோக்குவாள். அவள் அதை குறித்து எதை சொன்னாலும் இறங்கும் புன்னகையுடன், நன்று, நீங்கள் இன்னமும் கூட கூர்ந்து நோக்கலாம் மூத்தவளே என்று தொடங்குவாள். அப்போது அன்னை அருகில் எங்கேனும் இருப்பாள். சொல்பதியா செவி கொண்டவள் போல செயல்களில் ஈடுபட்டிருப்பாள். ஒரு தருணத்தில் இளைவரல் புன்னகையுடன் திரும்பி, மலர் தோட்டங்களில் வாழ்வதல்ல அரசியரின் பணி, அவையே அவர்களின் இடம். அவளை உன் அருகிலேயே வைத்து கொண்டா என்றால் நீ இழிவடையாமல் இருப்பாய். பலந்தரே, அக்கை எளிதாக கற்றுக்கொள்ளும் ஆற்றல் கொண்டவர் அன்னையே, அவருக்கு உளம் நிலைக்கவில்லை என்றாள். அன்னை சீற்றத்துடன், உளம் நிலைக்காதவர்களையே 4ஆம் குலத்தோர் என்கிறார்கள். சொல்லில் நிலைத்தோர் அந்தனர், படைக்கலத்தில் நிலைத்தோர் சத்திரியர், பொன்னில் நிலைத்தவர் வைசியர் என்கின்றன நூல்கள் என்றாள். பானுமதி புன்னகை செய்தாள். அன்னை அப்புன்னகையால் சீண்டப்பட்டு, நூல் என்னும் போதே என்ன நச்சு புன்னகை உன் உதடுகளில். நூல் நவில எங்களுக்கும் தெரியும், நாங்களும் அரசகுடி பிறந்தவர்களே என்றாள். நூல் என்னும் போதே என்ன நச்சு புன்னகை உன் உதடுகளில், நூல் நவில எங்களுக்கும் தெரியும், நாங்களும் அரசகுடி பிறந்தவர்களே என்றாள். பானுமதி, ஆம், அதை அறிவேன் என்ற பின் எழுந்து சென்றாள். அத்தை நகர் நீங்கி அனுப்ப நாட்டுக்கு சென்ற பின்னர் அவள் அரண்மனையில் தனியளானாள். உளமறிந்து சொல்லாட எவரும் இல்லை. முற்றிலும் அகன்று அவ்வகழ்வு காட்டும் விழிகளை வெல்ல நிமிர்வு கொண்டு அங்கிருந்தாள். அசலையுடன் மட்டுமே அவள் சற்றேனும் உளமளித்து உரையாட இயன்றது. ஆனால் அவள் சொற்சுவை மட்டுமே திகழும் பிரிதொரு உலகில் இருந்தாள். சொல்லை அருமணி என திருப்பி திருப்பி அழகறிவதன்றே எதிலும் அவள் உள்ளம் செல்லவில்லை. அடித்தட்டில் கால் தொடாது மூச்சு பதறி மூழ்குகையில் மட்டும் எட்டி பற்றி கொள்ளும் கரையோரத்து வேர் போல் இருந்தாள் அசலை. 4வது பேற்றில் அத்தை மறைந்த செய்தி வந்தபோது அரண்மனை அமங்கலம் கொண்டது. 18 நாள் துயர் காத்தலும் நீத்தார்கடன் அளித்தலும் முடிந்து அனைவரும் நிலையமைந்த பின்னரும் அவள் மீளவில்லை. விரித்த விழிகளும் சொல்லற்ற உதடுகளுமாக முழு தனிமையில் இருந்தாள். மன்றமைந்த பொழுதில் அன்னை அவளிடம், நன்று, இனியேனும் அவளிடமிருந்து நீ விடுதலை கொள். ஒருவர் மேல் கவியும் இன்னொருவரின் அடையாளம் போல் சிறை வேறில்லை. அவள் அருகே அமர்ந்திருந்த பலந்தரை, அத்தையின் மைந்தர்கள் அங்கே அரசேறுவார்கள். அவர்களின் மூதன்னை நிறையில் அவர் அமைவார். அவர் இங்கு மண் நிகழ்ந்த நோக்கம் நிறைவு கொண்டது. இனி உங்களிலிருந்தும் அவர் உதிர்வதே முறை அக்கையே என்றாள். பானுமதி வெற்று வழிகளுடன் தலை அசைத்து அப்பால் சென்றாள். அவர் மீள விழையவில்லை அன்னையே. துயரத்தின் வல்லமைகளில் ஒன்று அதற்கிருக்கும் ஈர்ப்பு விசை. தன்னை மீட்டுக்கொள்ள துயருருவோர் விழைவதில்லை என்கின்றன நூல்கள் என்றாள் பலந்தரை. பானுமதி தன்னை ஆடியில் நோக்கும் போதெல்லாம் அத்தையையே கண்டாள். ஒவ்வொரு முறையும் முதற்கணம் உளம் திடுக்கிட்டு பின் அதுவே தான் என உணர்ந்து அணுகினாள். மெல்ல மெல்ல அதுவே என்றானாள். அத்தை என்றும் தான் என்றும் ஒவ்வொரு தருணத்திலும் இரண்டென்றிருந்தாள். அப்போதுதான் இளைய யாதவர் காசிக்கு வந்தார். அவள் அவரை பற்றி சூதர் கதைகளில் கேட்டிருந்தாள். சூதர் கதைகள் அனைத்துமே நேற்றோ இன்றோ நாளையோ என்றே எங்கோ இருக்கும் ஓர் உலகில் நிகழ்வன என அவள் உள்ளம் மயங்குவதுண்டு. அங்கே தெய்வங்களே இயல்பானவர்கள். உடல் களைந்து ஒளி என்றான மானுடரே அங்கு செல்ல முடியும். அசலைதான் இளைய யாதவர் வருவதை அவளிடம் சொன்னாள். அவர் மானுடர்தானா என்று கேட்டாள். அசலை உள்ள கிளர்ச்சியுடன், ஆம் அக்கையே, மானுடர் செல்லத்தக்க உச்சத்தை அடைந்தவர், ஆகவே தெய்வமும் ஆனவர். எங்கள் நூல் நவிலில் ஒரு நாளேனும் அவர் வந்து செல்லாதிருந்ததில்லை. பாரத வருஷத்தில் வேதமோ அதன் முடிவோ உசாவும் எவரும் அவருக்கு மாணவர்கள் என்றானவர்களே. பானுமதி அவள் முகத்தில் எழுந்த ஒளியை வியப்புடன் நோக்கி, நீ அவரை நன்கு அறிந்திருக்கிறாய் போலும் என்றாள். அவரை நன்கு அறிந்திருக்கிறோம் என்று உணர்பவர்களே இங்கு மிகுதி. அறிந்த முதற்கணமே அவ்வெண்ணம் உருவாகிவிடும். பின்னர் அறியுந்தோறும் அவர் அகன்று செல்வார். அறிய ஒண்ணாதவர் என அவரை அறிந்தவர்களே அவரை அணுகியவர்கள். சொல்ல அடுக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்றாள் பானுமதி சிரித்தபடி. நூல் நவில்தலின் கொடை அது. சொல்லுரைக்க கற்போம்,
சொல்லவிருப்பதை வாழ்விலிருந்தே கற்க வேண்டும் என்றாள் அசலை. இந்திரமாயம் செய்யும் பீதர் நாட்டவன் வெறுங்கையில் விரித்து காட்டும் வண்ணப்பட்டோவியம் போல அவர் தென்மேற்கு கடலோரம் ஒரு நகரை உருவாக்கி இருக்கிறார் என்கிறார்கள். அதற்கு கங்கை நீர் கொண்டு செல்லவே வருகிறார் என்று அசலை சொன்னாள். இப்புவியில் நான் பிரிதவரையும் கற்ற அணுக விழையவில்லை அக்கையே. சாந்தீபனி குருநிலையின் முதன்மை ஆசிரியர் என்று அவரே. பானுமதி, தத்துவம் பயின்றவரா? அக்கையே, அவர் அடைந்தது பயிற்சி அல்ல, யோகம். பயில்வது எதுவும் நம்மை ஒரு பகுதியில் வளர்ந்தோங்க செய்கிறது. ஆகவே நாம் நிகர் அமைவு இழக்கிறோம். கலையோ இசையோ நூலோ படைக்கலமோ எதை கற்றவராயினும் நிலையழிந்தவராகவே இருப்பது அதனால்தான். ஒன்று பிரிதொன்றால் முற்றிலும் நிகர் செய்யப்படுவதே யோகம். ஒன்றில் விடுபடுவதை பிரிதொன்றால் முழுமையாக நிரப்பிக் கொள்ளும் தவம் அது. தத்துவம் அளிக்கும் சொற்பெருக்கை குழலிசையால் முழுமையாக்கிக் கொண்டவர். படையாழியின் கூரொளியை குழல் சூடிய நீலப்பீலியால் நிகர் செய்தவர். அரசமைந்தவர் எனினும் முதிரா சிறுவன் என்றானவர். ஆழத்து சங்கும் முளைத்து மேலெழும் தாமரையும் ஆனது அவர் அகம். முழுமை கொண்ட யோகத்தில் அமைந்தமையால் யோகேஸ்வரர் எனப்படுகிறார். ஏதோ ஒரு கணத்தில் நெஞ்சு விம்ம பானுமதி விழி நனைந்தாள். எழுந்து குழலை சுருட்டி கொண்டையாக கட்டியபடி சிறு வாயிலை திறந்து அப்பால் இருந்த மஞ்சத்தரைக்கு சென்று தன் அறையிலிருந்து சிறு தாழ் எடுத்து மஞ்சத்தின் அடியிலிருந்து இழுத்தெடுத்த ஆமாட பெட்டியை திறந்தாள். அதனுள் அவளுக்கு தந்தை அளித்த காசி நாட்டு செம்பட்டும் உலகு புறப்போன் அகல்விழியுடன் அமர்ந்த சிறு செம்பு சிலையும் சந்தனத்தில் செதுக்கப்பட்ட காசி நாட்டு குடிமுத்திரையும் இருந்தன. அவள் ஆடைகளை விலக்கி உள்ளிருந்து சிறிய தந்த பேழையை எடுத்தாள். சிறு துளைகளான மூடிக்கொண்ட அப்பேழைக்குள் வெண் பட்டுப்பரப்பில் பதிந்தது போல் இருந்த பீலியை எடுத்து நோக்கினாள். குருதிச்சாரல் 43வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.